Welcome to online class. Good morning to all. Now we see the topic is biozoology. Biozoology, the first lesson is reproduction in organism. That means உயிரினங்களின் இனப்பெருக்கம். First introduction. Living organism show a life cycle involving birth, growth, development, maturation, reproduction and death. உயிரினங்களுடைய வாழ்க்கை சுழற்சியில மிக முக்கியமானது என்ன அப்படின்னா birth, பிறக்கிறது, growth, வளர்றது, development, அதனுடைய வளர்ச்சி, maturation, அதனுடைய முதிர்ச்சி and reproduction, இனப்பெருக்கம் செய்கிறது and death. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதனுடைய சந்ததிகளை உருவாக்கி அது என்ன கடைசியில் என்ன ஆகுதுன்னா இறந்துருது. Reproduction is the fundamental features of all living organism. உயிரினங்களினுடைய மிக மிக முக்கியமான அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனப்பெருக்கம் தான். What is mean by reproduction? Reproduction is the process of productions of the offspring, biological and genetical similar to the parent. இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெற்றோர்களுடைய மரபணுக்களையும் அதனுடைய உயிரியல் தன்மைகளையும் ஒத்த இளம் உயிரிகளை உருவாக்குவதற்கு பேர் தான் இனப்பெருக்கம் அப்படின்னு பேர். Mode of reproduction. Mode of reproduction இனப்பெருக்க முறைகள். All mode of reproduction is the some basic features such as synthesis of RNA and DNA, replications, cell divisions and the growth. எல்லா முறை இனப்பெருக்கத்திற்கும் அடிப்படை பண்பு என்ன அப்படின்னா RNA உற்பத்தி பண்ணுறது, DNA இரட்டிப்பாகிறது, செல் டிவிஷன் நடக்கிறது, growth அதில் growth வளர்ச்சி வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து type of reproduction. The type of reproduction is the two type of reproduction. First one is asexual reproduction, second one is sexual reproduction. Asexual reproduction means without involving the gametes when produce offspring a single parent. அதாவது இதில் வந்து சிங்கிள் ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் இருந்தால் போதும் asexual reproductionல அதுலேருந்து நிறைய உயிரினங்கள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். Then sexual reproduction. Sexual reproduction means the reproduction is the process by producing offspring biological and genetical similar to the parent. அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து கட்டாயமாக ரெண்டு உயிரினங்கள் அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் கட்டாயம் இதுக்கு தேவை. மேல் அண்ட் ஃபீமேல் இருந்தால் தான் இங்கே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடைபெறும். இதுக்கு வந்து ரெண்டு கேமெட் வரும். இதுக்கு வந்து சிங்கிள் பேரண்ட் இருந்தாலே போதும். சிங்கிள் பேரண்ட் இருந்தாலே போதும். அடுத்தது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் simple irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fissions, ubiquitous binary fissions. What is mean by fission? Fission அப்படி என்னன்னா பிளவுறுதல் அப்படின்னு அர்த்தம். The parent organism divided two halves and each half of formation a new daughter individual. அதாவது ஒரு அமீபா இருக்கு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலா பிரியும். 2 halves ஈக்குவலா பிரிஞ்சு ரெண்டு நியூ டாட்டர் செல்ஸ் உருவாக்குற பேர் தான் ஃபிஷன் பேர். ஃபிஷன்னா பிளவுறுதல். ஒரு உயிரினம் இரண்டு சம பகுதியாக பிரிஞ்சு ரெண்டு உயிரினமாக உருவாகிறதுக்கு பேர் தான் ஃபிஷன் பேர். Then type of fissions. First one is simple irregular fission that found in the amoeba. The amoeba is the irregular shape. அமீபா வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். அமீபா வந்து இப்போ எப்படி வந்து ஃபிஷன் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அமீபாவுடைய சூடோபோடியா இஸ் டிஸப்பியர். தட் தான் சூடோபோடியா. இந்த சூடோபோடியா வந்து டிஸப்பியர் ஆகும். டிஸப்பியர் ஆனோடனே இந்த மிடில் பார்ட் வந்து கண்ட்ராக்ட் சுருங்கக்கூடியது. சுருங்கி ஃபைனலாக ரெண்டு அமீபா வந்து ஃபுல்லாக உருவாயிடும். irregular binary fissions அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அமீபா என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய போலிகால்கள் இந்த சூடோபோடியா வந்து சுருங்கி இதனுடைய ஃபங்க்ஷன் இல்லாமல் டிஸப்பியர் ஆயிரும். டிஸப்பியர் ஆன உடனே இந்த நடுப்புற இருக்கக்கூடிய இந்த மிடில் பார்ட் வந்து மேலேயும் கீழே அப்படியே போத் சைட் ரெண்டும் சுருங்கி நடுப்புற வரும். வந்ததுமே என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ரெண்டு தனியாக பிரிவடைஞ்சு இது ஒரு நியூ அமீபாகவும் இது ஒரு டாட்டர் செல்லாகவும் இது ஒரு டாட்டர் செல்லாகவும் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மறுபடியும் வந்து சூடோபோடியாக்கெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். கண்ட்ராக்ட் வாய்க்கில் வரும், நியூக்ளியஸ் வரும். அதேமாதிரி ஒவ்வொரு அமீபாவுக்கும் தனியாக வரக்கூடிய ஒவ்வொரு அமீபாவுக்கும் அது மாதிரி மாறக்கூடியது. அது நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன்னா the contract vacuoles functions disappear, the nuclear disintegrateனா சிதைவடைகிறதுன்னு அர்த்தம். இந்த அமீபாவுடைய அந்த மேல் தோல் வந்து சிதைவடைந்து புதுசாக உருவாகக்கூடியது. அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் எக்ஸாம்பிள் வந்து
யூக்ளினா வந்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன்னா குறுக்க ஏற்படக்கூடிய பிளவுகள்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது எக்ஸாம்பிள் வந்து பேரமீஷியம். பேரமீஷியம் வந்து மேக்ரோ நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ்னு 2 நியூக்ளியஸ் இருக்குது. மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து மேலே இருக்கும், மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து கீழே இருக்கும். இப்போ மேக்ரோ நியூக்ளியஸ் எப்படி செல் டிவிஷன் பண்ணும் அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன், அதாவது நேர்முக பிரிவு மூலமா பிரியும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் குன்றல் பிரிவு மூலமா பிரிந்து என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரோமோசோம்கள் வந்து நீண்டு காணப்படும். 2 பக்கமும் பிரியும் பொழுது நீண்டு காணப்படும். அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு தனி பேரமிஷியமும் இங்கே ஒரு தனி பேரமிஷியமும் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸியானதான். ஃபர்ஸ்ட்டு மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலியமாகவும் மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து மைட்டாட்டிக் டிவிஷன் மூலியமாகவும் பிரிஞ்சு 2 டாட்டர் செல்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. யூக்ளினாவுடைய இது எப்படி நடக்கும் அப்படின்னா நீட்டு வாக்கில், அதாவது இந்த உயிரினத்தோட இந்த லாங் ஆக்சிஸில் வந்து பிளவுகள் நடைபெறக்கூடியது. அதனால தான் இதுக்கு வந்து லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியஸ் த சைட்டோபிளாசம் டிவைடட் இன்டு த லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ் ஆஃப் த ஆர்கானிசம். சைட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னா பாடியோட நீட்டத்துக்கு நேராக வந்து பிரிய ஆரம்பிக்கும். In the flagella, the flagella retain the usually by one daughter cell. டாட்டர் செல்லுங்கிறது இதுதான், இது 2 தான் டாட்டர் செல். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சைட்டோபிளாசம் வந்து கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். விரிவடைய ஆரம்பித்ததும் இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஜெல்லெட்கெல்லாம் தனித்தனியாக உருவாக ஆரம்பித்ததும் இந்த பிளவு நேராக அப்படி நீட்டாக வரும். நீட்டாக வரும்பொழுது இந்த விரிவடைஞ்சிருக்க இந்த சைட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னா தனியாக பிரிஞ்சு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வந்துடும். கடைசியில் 2 டாட்டர் நியூக்ளினா வரும்பொழுது இங்கே ஒரு சைட்டோபிளாசம், அதில் நியூக்ளியஸ், அதில் குரோமாட்டினும், இங்கே ஒரு சைட்டோபிளாசம், அதில் நியூக்ளியஸ் குரோமாட்டினும் ஃப்ளெஜெல்லாக்களும் உருவாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். இந்த பிளேஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் த ஆப்ளிக்யூ சீன் இன் த டைனோஃப்ளஜெல்லட்ஸ். எக்ஸாம்பிள் செரிட்டியம். இது வந்து டயக்ராம் வந்து கிடையாது. இது எதில் இருக்கும் அப்படின்னா டைஃப்ளஜெல்லட்ஸ் அப்படிங்கிற அனிமல்ஸில் நிறைய இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் என்ன அப்படின்னா பல பிளவு முறை, அதாவது நிறையா உயிரினங்கள் உருவாக்கும். சில ஒரே பேரண்ட் என்னாகும் அப்படின்னா நிறைய பிளவுகளை உருவாக்கும். எப்படி உருவாக்கும் அப்படின்னா அந்த பெற்றோர்களை ஒத்த நிறைய உயிரினங்களை உருவாக்கக்கூடியது. த பாடி ஆஃப் டிவைடட் இன்டு மெனி சிமிலர் டாட்டர் செல் ஸ்டிமுலேஷனரி. நியூக்ளியஸ் இஸ் டிவைடட் இன்டு ரிப்பீட்டட்லி வித் த டிவிஷன்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம். இந்த செல்களில் ஃபர்ஸ்ட் எப்படி விரிவடையும் அப்படின்னா நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷனா பல பிளவு முறை. பல பிளவு முறையில் ஒரு பேரண்ட் வந்து நிறைய உயிரினங்களை உருவாக்குறதா பல பிளவு முறை. The parent body divided into many similar daughter cells stimulatory. The first nucleus divided repeatedly without the division of cytoplasm. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், எது டிவிஷன் ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் மட்டும்தான் டிவிஷன் ஆகும், சைட்டோபிளாசம் டிவிஷன் ஆகாது. நியூக்ளியஸ் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டிவிஷன் ஆகி அங்கங்கே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம் டிவைடட் ஆஸ் த மெனி பார்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியை. எத்தனை நியூக்ளியஸ் உருவாயிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் பிரிஞ்சு ஒரு நியூக்ளியஸையும் சரௌண்டட் பை த சைட்டோபிளாசம். ஒரு நியூக்ளியஸ் அதை சுற்றி சைட்டோபிளாசம், ஒரு நியூக்ளியஸ் அதை சுற்றி சைட்டோபிளாசம். எத்தனை நியூக்ளியஸ் பிரிஞ்சிருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி சைட்டோபிளாசம் பிரிஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஈச் சைட்டோபிளாசம் பார்ட் encircle on the daughter nucleus. The result in the formation of many similar individual from the single parent organism. அதாவது ஒரு தனித்த உயிரினத்திலிருந்து நிறைய டாட்டர் செல் சேய் உயிரினங்கள் உருவாக கூடியது. In multiple fission produce 4 or many daughter individuals by equal cell division and the young ones do not separate until the process is completed. Then the individual is called the repeated fission. ரிப்பீட்டட் ஃபிஷனா திரும்ப நடைபெறக்கூடியது. அதாவது இங்கே உருவான இந்த சேய் டாட்டர் உயிரினங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமும் முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் இது பிரியாமல் அப்படியே இருக்கும். இதில் வந்து சைட்டோபிளாசம் இருக்கணும், ஒரு நியூக்ளியஸ் இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டின்ஸ் இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிகிற வரைக்கும் இந்த செல்கள் வந்து ரப்சராய், அதாவது உடஞ்சி வெளியில் வராது. அப்படியே முழுமையாக இது பிரிவடைகிற வரைக்கும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ரிப்பீட்டேட்டிவ் ஃபிஷன் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து வெர்டிசெல்லா.
அடுத்து பிளாஸ்மோடியத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரப்சர் ஆகி இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தோல் வந்து சிதைவடைந்து இந்த உயிரினங்கள் வந்து வெளியில் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட் நிறைய டாட்டர் செல்ஸை உருவாகிறதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு பேர். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அமீபாவில் வந்து இந்த ஃபிஷன் வந்து நடக்கக்கூடியது. அதான் அமீபாவில் நடக்கும். அடுத்து பேரமீஷியத்தில் நடக்கும். பேரமீஷியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா சைஷாண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்கு. இந்த சைஷாண்ட் மெத்தட் அண்ட் ஊசைட் பேரமீஷியத்தில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைஷாண்ட் மெத்தட், செகண்ட் ஒன் வந்து ஊசைட் மெத்தட். சைஷாண்ட் மெத்தட் அப்படின்னா இந்த மல்டிபிள் ஃபிஷன் வந்து சைஷாண்ட்ல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சைஷாண்ட் மெத்தட் பேரு. அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த டாட்டர் செல்ஸ்க்கு வந்து மீரோசோய்ட்ஸ் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து மல்டிபிள் ஃபிஷன் வந்து எங்க உருவாகும் அப்படின்னா ஊசைட்ஸ். அந்த ஊசைட்ஸில் வந்து மல்டிபிள் ஃபிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்பேரகோனின் பேர். அதுலேருந்து உருவாகக்கூடிய அந்த டாட்டர் செல்கள் வந்து ஸ்போரோசைட்ஸ்னு பேர். இதெல்லாம் எப்போ நடக்கும், இதெல்லாம் எந்த இடத்துல நடக்கும், எந்த சுச்சுவேஷனில் இருக்கும்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன். தட் மீன்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஷன் ஆஃப் த டெம்பரேச்சர், ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸ்கேர்சிட்டி அப்படின்னா பற்றாக்குறை, அதாவது வெப்பம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ இருக்கக்கூடிய நிலையிலையும் உணவு தண்ணீர் பற்றாக்குறையில தான் இந்த மாரி ஸ்போர்கள் வந்து நிறையா உருவாக ஆரம்பிக்கும். அமீபாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூடப்பொடி என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சு போய் அமீபா வந்து தன்னை சுற்றி ஒரு 3 உறைகளை உருவாக்கக்கூடியது. இது மாதிரி ஒரு 3 லேயர் ப்ரொடக்டிவ் லேயரை உருவாக்கும். ப்ரொடக்டிவ் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஒரு 3 ப்ரொடக்டிவ் லேயரை உருவாக்கி அதுக்குள்ளே இந்த ஸ்போர்கள்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், அதாவது அதுக்கு தேவையான உணவு, தண்ணி, டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் அதுக்கு எப்போ சாதகமாக இருக்கோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த 3 ப்ரொடக்டிவ் லேயரும் டிஸ்இன்டக்ஷன் ஆகி இதில் இருக்கக்கூடிய அமீபாவெல்லாம் வந்து என்னாகும் ஸ்போர்களாக வெளியில் வர ஆரம்பிச்சிருது. இதுக்கடுத்து இதுலேயே வந்து இன்னொரு ஏசெக்சுவல் மெத்தடில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு இருக்குது. The some mesozoan animals, the special type of transverse fission is called the ஸ்டோரோபிலேஷன். ஸ்டோரோபிலேஷன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த பிளவுகள் இதில் காணப்படக்கூடியது. இந்த ப்ராசஸ் த ஸ்டோரோபிலேஷன் several transverse fission occur in the stimulatory given rise the number of individual. அதாவது டிரான்ஸ்வர்ஸ், இப்போ ஒரு உயிரினம் இருக்கு, இங்கே ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா இதில் டிரான்ஸ்வர்ஸில் நிறையா வந்து டிவிஷன்ஸ் நடைபெற்று ஒவ்வொரு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனும் ஒரு புதிய உயிரினங்களை உருவாக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் ஸ்டோரோபிலேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மோட்டோமி. பிளாஸ்மோட்டோமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய செல்கள், நிறைய மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் செல்கள் வந்து நிறைய மல்டி நியூக்ளியேட்டட் உடைய டாட்டர் செல்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்மோட்டோமின்னு பேர். இதில் என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் டிவிஷன் அக்கர் த லேட்டர் டு மெயின்டைன் த நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. உருவானதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு நியூக்ளியஸ் தான் உருவாகணும் அப்படின்னு அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பிளாஸ்மோட்டோமியில். இந்த பிளாஸ்மோட்டோமி அக்கர் இந்த ஒப்பிலினியா. இது எங்கே நடக்கும், இந்த பிளாஸ்மோட்டோமி எந்த இடத்துல இருக்குன்னா ஒப்பாலினியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடியது. டூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அமீபா மல்டிபிள் பை த ஸ்போருலேஷன்ஸ் வித்தவுட் த என்சைட்மெண்ட். அன்ஃபேவரபிள் அதாவது அதுக்கு ஜாதகம் இல்லாத சூழ்நிலையில் அமீபா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்போருலேஷன், அப்படியே ஸ்போர்களை உருவாக்கி கொண்டு அதை ஸ்போரை சுற்றி இருக்கக்கூடிய உரை இல்லாமல் வெறும் ஸ்போர் மட்டும் அப்படியே இருக்கும். நியூக்ளியஸ் பிரேக் இன்டு த செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் குரோமாட்டின் பிளாக்ஸ். நியூக்ளியஸ் வந்து இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா செவரல் நிறைய நியூக்ளியஸாக பிரிவடைஞ்சு அந்த நியூக்ளியஸ்குள்ளே ஒரு குரோமாட்டின், ஒவ்வொரு நியூக்ளியஸ்குள்ளேயும் ஒரு குரோமாட்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். Each fragment developed a nuclear membrane, became surrounded the cytoplasm and developed a spore case animals. When the conditions became favorable, the parent body disintegrate by the spores are liberated, each catching the new young amoeba. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸ்போர்கள் வந்து அப்படியே அங்கே தண்ணியிலையோ இல்லை மணல்லையோ அப்படியே செறிஞ்சு கிடக்கும். அதுக்கு ஃபேவரான கண்டிஷன்ஸ், அதாவது சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஸ்போர்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்போரில் இருக்கக்கூடிய இந்த அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த தோள்கள் வந்து டிஸ்இன்டகிரேட்டட், அதாவது சிதைவடைந்து இதில் இருக்கக்கூடிய அமீபாக்கெல்லாம் அப்படியே வெளியில் வரும். அமீபாவெல்லாம் வெளியில் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது நியூ செல்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பட்டிங். தட் பட்டிங் மீன்ஸ் மொட்டு விடுதல் அப்படின்னு பேர்.
The parent body produce occur one or more buds, each buds growth a young ones. Parent செல்கள் வந்து ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட மொட்டுக்கள் உருவாகி அந்த மொட்டுக்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதனுடைய தாய் உயிரினத்திலிருந்து பிரிஞ்சு கீழே விழுந்து புது ஒரு செல்களாக உருவாக ஆரம்பிக்கும். The buds are separated from the parent to lead a normal life. பேரண்ட்லேருந்து விழுந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புது உயிரினமாக உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹைட்ராவிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மொட்டு மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். உருவாக ஆரம்பித்ததும் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹைட்ரா வந்து வளர்ச்சி அடையும் போது இந்த பட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே வளர்ச்சி அடைந்து இது ஒரு புது ஹைட்ராவாக உருவாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல கட்டாகி இந்த ஹைட்ரா கீழே விழுந்து இது ஒரு புது ஹைட்ராவாக முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பட்டிங் அல்லது மொட்டு விடுதல் அப்படின்னு பேர். இந்த பட்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸோஜீனியஸ் பட்ஸ் அண்ட் எண்டோஜீனியஸ் பட்ஸ். எக்ஸோஜீனியஸ் பட்ஸ்னா உடம்புக்கு வெளியில் உருவாகக்கூடிய மொட்டுக்களுக்கு வந்து எக்ஸோஜீனியஸ் பட்ஸ்ன்னு பேர். எண்டோஜீனியஸ் பட்ஸ் அப்படின்னா உடம்பு உள்ளே இருக்கக்கூடியது. இப்போ நாக்டிலியோனா அப்படிங்கிற ஒரு அனிமலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நூற்றுக்கணக்கான 100 ஆஃப் பட்ஸ் நூற்றுக்கணக்கான மொட்டுக்கள் வந்து உருவாகி சைட்டோபிளாசத்தில் அது உடம்பு உள்ளேயே இருக்கும். உடம்பு உள்ளே இருக்கிறதால அதுக்கு வந்து எண்டோஜீனியஸ் பட்ஸ் அப்படின்னு பேர். The freshwater sponges and the more marine sponges, the regular particular mode of asexual reproduction occur by the internal buds is called gemule. Gemule அப்படிங்கிறது சில நன்னீர் வாழ் கடல் பஞ்சுகளிலும் சில கடல் நீர் பஞ்சுகளிலையும் காணப்படக்கூடியது இந்த ஜெமியூல். இந்த ஜெமியூல் பார்க்குறதுக்கு ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். வெளியில் இருக்கக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் வந்து மைக்ரோஃபைல், அவுட்டர் லேயர், ஆர்கியோசைட்ஸ், இன்னர் மெம்பரேன். மைக்ரோஃபைலிங் அப்படிங்கிறது ஸ்மால் ஓப்பனிங் ஆர் மைனூட் ஓப்பனிங்னு அர்த்தம். அடுத்தது அவுட்டர் லேயர், வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெளி உரைக்கு பேர் அவுட்டர் லேயர் பேர். இந்த அவுட்டர் லேயரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். சீக்கிரம் வந்து அதுக்கு அழுவி போகாமையோ இல்லை தண்ணியில் அடிச்சுட்டு போகாமையோ இல்லை கீழே விழுந்து சிதையாமையோ இருக்கிறதுக்காக என்னாகும் அப்படின்னா ஹார்ட் ஷேப் நல்ல அழுத்தமாக இருக்கும். உள்ளே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுட் மெட்டீரியல். அந்த ஃபுட் மெட்டீரியலுக்கு பேர் தான் ஆர்கியோசைட்ஸ்னு பேர். இந்த ஸ்போர்கள் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அதுக்கு இருக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான உணவை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே சேமித்து வச்சுக்கும். அதுதான் ஆர்கியோசைட்ஸ்னு பேர். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னர் மெம்பரேன். இந்த உணவு சுற்றி இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் இன்னர் மெம்பரேன் அப்படின்னு பேர். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே இந்த ஆர்கியோசைட்ஸ் எல்லாம் உணவை சேமித்து அப்படியே வச்சுக்கும். During unfavorable condition, the sponge disintegrated, but the gemule can withstand adverse the conditions. When the condition became the favorable, the gemule becomes to catch. அதுக்கு சாதா unfavorable conditions வரைக்கும் இது இப்படியே ஒரு பந்து மாதிரி எப்படி ஒரு பந்து கீழே கிடக்குதோ அதே மாதிரி அப்படியே கீழே கிடக்கும். அதுக்கு ஃபேவரான கண்டிஷன்ஸ் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மைக்ரோஃபைல் ஓப்பன் ஆகி இதில் இருக்கக்கூடிய ஜெமியூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே டாட்டர் செல்களாக அப்படியே வெளியில் வரும். வெளியில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு புது இண்டிவிஜுவல் ஆர்கனிசமாக உருவாக ஆரம்பிக்கும். தென் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா துண்டாகுதல் அப்படின்னு அர்த்தம். த பேரண்ட் பிரேக் இன்டு த ஃப்ராக்மெண்ட். இப்போ நம்ம டீனியா சோலியம் நாடாப்புழுக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாடாப்புழு வந்து பெருசாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதனுடைய பாடி வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக அப்படியே பிரிஞ்சிருக்கும். மேலே அப்படி தலை வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும். இது மாதிரி கியூலக்ஸ்னு பேர். இதுதான் ஃப்ராக்மெண்ட். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். இந்த அடியில் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட் வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகள் வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். ப்ரோக்ளாட்டிட்ஸ்னு பேர். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா தனியாக செப்பரேட் ஆகும். இங்கே இருக்கக்கூடியது யங்கு, மேலே இருக்கக்கூடியது வந்து யங்கு வந்து இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடியது வந்து யங்கு, இங்கே இருக்கக்கூடியது நல்ல மெச்சூர்டு. அதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து மெச்சூர்டாக இருக்கும். இந்த மெச்சூர்டாக இருக்கிறது என்னாகும் அப்படின்னா இங்கே தான் அந்த இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாம் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால என்னாகும் அப்படின்னா இந்த மெச்சூர்டு அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து என்னாகும் அப்படின்னா தனியாக இந்த பாடியிலேருந்து பேரண்ட் பாடியிலேருந்து கட்டாயிரும். இது தனித்தனியாக கட்டாயிரும். கட்டாயிருச்சு அப்படின்னா இதில் ஒவ்வொன்றிலையும் மெச்சூர்டாக இருக்கக்கூடிய செல்கள் நிறையா இருக்கும். மெச்சூர்டாக இருக்கக்கூடிய செல்கள் இருக்கிறதுனால இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னாகும் அப்படின்னா ஒரு புது உயிரினங்களாக உருவாக ஆரம்பிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படின்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு அர்த்தம். இழப்பு மீட்டல் அப்படின்னா ஒரு உயிரினத்தை நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம், தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டோமோ அந்த பார்ட்டை வந்து அந்த உயிரினம் வந்து திருப்பி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரீஜெனரேட் பண்ணிக்கும். இப்போ பள்ளியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பள்ளியோட வால் வந்து கட்டாயிரும்.
வால் கட்டாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வால் வந்து கட்டாயி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த பல்லியை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிருக்கும், அந்த வால் வந்து புதுசாக முளைச்சி வந்திருக்கும். அப்போ இழந்து போன ஒரு உறுப்புகளை புதுப்பிக்கிறதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன் அப்படின்னு பேர். இது வந்து ஹைட்ராவிலையும் பிளனேரியாவிலையும் நிறையா இருக்கும். அதனுடைய இழப்பு மீட்டல் பண்பு வந்து ஹைட்ராவுக்கும் பிளனேரியாவுக்கும் நிறையா. இப்போ ஹைட்ரா வந்து மேலே ஒரு ஹைட்ராவை எடுத்து இப்போ இந்த லெசனில் மேலையும் கீழையும் 2ஆக கட் பண்ணியாச்சு. இது வந்து கட் பண்ண பகுதி. ஒரு ஹைட்ராவில் வந்து கீழ்ப்பகுதியை கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு ஹைட்ராவில் வந்து மேல் பகுதியை கட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னாகும் அப்படின்னா இந்த மேல் பகுதி மட்டும் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன எதை ரீஜெனரேட் பண்ணும் அப்படின்னா கட்டான கீழ்ப்பகுதியை ரீஜெனரேட் பண்ணிக்கும். அதேமாரி இங்கே மேல் பகுதியை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணும், இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து மேலே வந்து ரீஜெனரேட் பண்ணியிருக்கோம். ரீஜெனரேட் பண்ணி ஒரு முழு ஆர்கானிசமாக உருவாகும். இப்போ உயிரினத்தை வந்து நம்ம எந்த இடத்துல கட் பண்ணி போட்டாலும் அதுலேருந்து ஒரு புது உயிரினம் உருவாக ஆரம்பிச்சிடும். பிளனேரியாவும் அதுமாரி தான். பிளனேரியா வந்து நான் 3 கட்டாக பிரிச்சிருக்கேன், ஹெட்டு, ட்ரங்க்கு அண்ட் அப்டாமன். இப்போ ஹெட்டை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ட்ரங்கையும் அப்டாமனையும் வந்து என்ன பண்ணிக்கும், ரீஜெனரேட் பண்ணிக்கும். நடுப்புற இருக்கக்கூடிய இந்த ட்ரங்கை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஹெட்டையும் அப்டாமனையும் ரீஜெனரேட் பண்ணிக்கும். கீழே இருக்கிற போஸ்டீரியர் பார்ட்டை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 2 ஆன்டீரியர் பார்ட்டையும் அது என்ன பண்ணும், ரீஜெனரேட் பண்ணிக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷை வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்டார்ஃபிஷ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ஃபிஷ் வந்து 5 ஸ்டார்ஸ் இருக்கும். இப்போ இந்த 5 ஸ்டாரில் எந்த ஒரு ஃபிங்கரை நம்ம கட் பண்ணி போட்டாலும் அது வந்து ஒரு முழு 5 ஸ்டாராக உருவாகக்கூடியது. 5 ஸ்டார் அந்த ஸ்டார்ஃபிஷ் வந்து அது வந்து இழப்பு மீட்டல் பண்பு அதிகம். இதில் இருக்கக்கூடிய அந்த 5 விரல்களில் எந்த ஒரு விரலை நம்ம கட் பண்ணி போட்டாலும் அது வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு முழு உயிரினமாக உருவாகக்கூடியது. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா பாலின பெருக்கம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா மேல் அண்ட் ஃபியூமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் டுகெதர் த யங் ஒன்ஸ். அதாவது ஆண் மற்றும் பெண் இன செல்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு புது உயிரினத்தை தோற்றுவிக்கிறதுக்கு பேர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இட் லீட்ஸ் டு த ஜெனட்டிக் வேரியேஷன். இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. இப்போ குரோமோசோம்ஸ் 23 பேர்னா அந்த 23 பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிங்கமி, இன்னொன்று வந்து கான்ஜுகேஷன். இது 2 டைப்ஸ் இருக்குது. சிங்கமியில் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேஷன் ஆஃப் 2 haploid gametes takes place into the produce a diploid zygote. 2 ஒற்றைமய கேமெட்ஸ்கள் ஒன்றாக இணைந்து ஒரு இரட்டைமய சைகோட்டை உற்பத்தி பண்ணக்கூடியது. அதுக்கடுத்தது அதில் இருக்கக்கூடிய சப்ஹெட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த இனப்பெருக்கம் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு 2 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் டுகெதர் வித்தவுட் த பாடி இன் த வாட்டர் மீடியா. அதாவது ஆண் மற்றும் பெண் இன செல்கள் வந்து அது உடம்பின் வெளியில் அது வாழக்கூடிய தண்ணீர் பகுதியில் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இது எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷஸ். அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா உள்கருவுறுதல். இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் டுகெதர் வித்தின் த பாடி. அதாவது உடம்புக்கு உள்ள ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைந்து உருவாகக்கூடிய அந்த கருமுட்டைக்கு பேர் தான் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோகேமி. ஆட்டோகேமி அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், இந்த சிங்கமி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆட்டோகேமி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க வர்றது ஆட்டோகேமி. ஆட்டோகேமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை த சேம் செல் ஆர் சேம் ஆர்கானிசம் அண்ட் போத் த கேமெட்ஸ் ஃபியூஸ் டுகெதர் டு ஃபார்ம் த சைகோட். அதாவது ஒரு செல்லோ அல்லது ஒரு ஆர்கானிசத்திலிருந்து உருவான ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைந்து உருவாகக்கூடிய அந்த கருமுட்டைக்கு பேர் தான் ஆட்டோகேமி அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேரமிஷியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸோகேமி. எக்ஸோகேமி அப்படின்னா இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் த ஃபியூஸ் கேமெட்ஸ் த சைகோட். அதாவது எக்ஸோகேமி அப்படிங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் 2 ஆண் மற்றும் பெண் இன செல்கள் வந்து வெளியிலேருந்து இது பண்ண இணைந்து உருவாகக்கூடியது வந்து எக்ஸோகேமின் பேர். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹியூமன், மனிதர்கள் வந்து எக்ஸோகேமிக்கு எக்ஸாம்பிள்ஸ். In the lower organisms, sometimes the entire mature organisms do not form the gametes. சில உயிரினங்கள் வந்து இனப்பெருக்க இன செல்களை உற்பத்தி செய்யாமல் அந்த பேரண்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா இன செல்கள் போல செயல்பட்டு இணைந்து ஒரு புதிய சைகோட்டை உருவாக்குச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹேலோகேமி அப்படின்னு பேர். அதுக்கடுத்து பேடோகேமி. இந்த செக்ஷுவல் யூனியன் யங் இண்டிவிஜுவல்ஸ்
produced immediately after the division and the adult parent cell by mitosis. Pedagamy அப்படின்னா முதிர்ந்த பேரண்ட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய இனசெல்கள் வந்து உடனடியாக செல் டிவிஷன் மூலம் பிரிந்து அதுலேருந்து இனசெல்கள் உருவாகி இணைந்து இனப்பெருக்கம் செய்து புதிய உயிரினத்தை உருவாக்குறதுக்கு தான் பேடாகேமி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா மீரோகேமி. மீரோகேமினா the fusion of small size and the morphological different gametes. இரண்டு சிறிய அமைப்பில் வேறுபட்ட உயிரினங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் மீரோகேமி அப்படின்னு பேர். மீரோகேமிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோகேமி. ஐசோகேமி அப்படின்னா ஐசோனா ஒரே மாதிரி இருக்கிறது, அமைப்பில் ஒரு மாதிரியும் அதனுடைய செயல்களில் வேறுபட்டு காணப்படுறதுக்கு பேர் ஐசோகேமி அப்படின்னு பேர். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அனிசோகேமி. அனிசோகேமி அப்படின்னா the anisogam occur in the higher animals but is continuously to use them the fertilized internal the anisogamy. அனிசோகேமி அப்படிங்கிறது ஹையர், அதாவது மேம்பட்ட உயிரினங்களில் நடைபெறக்கூடிய அந்த இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் ஐசோகேமி அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் அப்படின்னா இணைவு முறை அப்படின்னு பேர். கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது இரண்டு உயிரினங்கள் வந்து டெம்பரவரியாக அந்த டயத்தில் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்து அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோ இல்லை ஜெனட்டிக் மெட்டீரியலோ மாற்றிக்கொள்ளக்கூடிய முறைக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு பேர். இந்த கான்ஜுகேஷன் நடைபெறக்கூடிய விதத்தை வச்சு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஜுவனல் ஃபேஸ் அல்லது வெஜிடேட்டிவ் ஃபேஸ், இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், இன்னொன்று சென்சன் ஃபேஸ். அதாவது ஜுவனல் ஃபேஸ் அப்படிங்கிறது வளர்ச்சி நிலை. ஒரு உயிரினம் பிறந்து அது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த இடைப்பட்ட கால டூரேஷனை வந்து ஜுவனல் ஃபேஸ் அப்படிங்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த காலத்திலேருந்து இனப்பெருக்கம் செய்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்குறது வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சென்சியன் ஃபேஸ், அதாவது முதுமை நிலை. இனப்பெருக்கம் செய்து உயிரினங்களை உருவாக்கி முதிர்ச்சி அடைந்து இறக்கும் நிலைக்கு வர்றது வரைக்கும் இருக்கக்கூடியது சென்சியன் ஃபேஸ் அப்படிங்கிறது 3 நிலையில உருவாகக்கூடியது. இப்போ இந்த இனப்பெருக்கம் நடைபெற காலங்களை வைத்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று கண்டினியூஸ் ப்ரீடிங், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சீசனல் ப்ரீடிங்ஸ். கண்டினியூஸ் ப்ரீடிங் அப்படிங்கிற தொடர்ச்சியாக இனப்பெருக்கம் அது மெச்சூரிட்டி அடைஞ்சதுலேருந்து அந்த உயிரினங்கள் இறக்குற வரைக்கும் கண்டினியூஸாக இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்ச்சியான இனப்பெருக்கம் அப்படின்னு பேர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹனிபி, ரேபிட், இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் ரீப்ரொடக்ஷன். தென் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், சீசனல் ரீப்ரொடக்ஷன். சீசனல் ரீப்ரொடக்ஷனா ஒரு இயரில் குறிப்பிட்ட சீசன் மட்டுமே அது வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடும், மற்ற நேரத்தில் வந்து அது இனப்பெருக்கத்தில் ஈடுபடாது. அதுமாரி இருக்கிறது வந்து சீசனல் ரீப்ரொடக்ஷன் பேர். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராகு, லிசர்டு, இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.